ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான். நாளைக்கு மேட்ச் இருக்குல்ல, சிஎஸ்கே வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் அட் சேப்பாக். ரைட், ஆர்சிபி ஆல்ரெடி ஒன்று ஜெயிச்சிட்டோம். குஜராத் டைட்டன்ஸ் மும்பைட்டு ஜெயிச்சிட்டாங்க. ரெண்டு பேரும் வினர்ஸ். ரெண்டு பேரும் நாளைக்கு கிளாஷ் இருக்குது. ஃபஸ்ட்டு போலிங் கம்பேரிசன் பார்த்துருவோம். ஏன்னா போலிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். போலர்ஸ் வென் யூ டோர்னமெண்ட். ஆமாம், நேற்று நிறையா விக்கெட் எடுத்தாங்க, ஜெயிச்சிட்டாங்க குஜராத் டைட்டன்ஸ். ரைட், அண்ட் போலிங் கம்பேரிசன் முன்னாடி ஹெட் டு ஹெட் பார்த்துருவாங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னு. இது வரைக்கும் 5 வாட்டி விளையாடிருக்காங்க சிஎஸ்கே வர்சஸ் குஜராத் தான் 3 ஜெயிச்சது, சிஎஸ்கே 2 தான் ஜெயிச்சது. அண்ட் குஜராத்தோட ஹையஸ்ட் ஸ்கோர் 214, லோவஸ்ட் 157. சிஎஸ்கேவோட ஹையஸ்ட் ஸ்கோர் 178, லோவஸ்ட் 133 அகேன்ஸ்ட் ஈச் அதர். வென் இட் மேட்டர்ட் சிஎஸ்கே ஜெயிச்சது ஃபைனல். ஆமாம், போன வருஷம் உங்களுக்கு தெரியும். இதுதான் நடந்த 5 மேட்ச்சு. அண்ட் ரீமேட்ச் ஆஃப் லாஸ்ட் இயர் ஃபைனல் சொல்லாமல் நாளைக்கு நடக்க போகிறது. லாஸ்ட் இயர் ஃபைனல் தான் வந்து விளையாண்டாங்க, சிஎஸ்கே வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ். ரைட், போலிங்னு சொன்னோன்னே எடுத்தோடனே ஷமி கிடையாது குஜராத் டைட்டன்ஸில், உங்களுக்கு தெரியும். அண்ட் இருந்தாலும் அவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்க நேற்று மேட்ச் ஷமி இல்லாமல். பட் தே ஹேட் டிஃப்ரெண்ட் போலர்ஸ் ஆல்சோ. இப்போ நாளைக்கு சென்னையில் நடக்க போதா, அது கிட்டத்தட்ட என்ன ஹோம் கிரவுண்டு தான் அது. விஜய் சங்கர், சாய் கிஷோர், சாய் சுதர்சன் இது விளையாண்டாங்க. இன்னும் ஷாருக் கான் உள்ள பிளேயிங் லெவனில் இருந்தால் 4 பேர் ஆடும். சந்தீப் வாரியர் இருக்காரு. அதில் அப்புறம் அதை பற்றி இப்போ போலிங் பற்றி கிடக்கடன்னு சொல்லிடுறேன். போலர்ஸ் வின் டோர்னமெண்ட். ஸ்பின்னர்லேருந்து யாருமே இப்போ குஜராத் டைட்டன்ஸ் ராஷித் கான் இருக்காரு, சாய் கிஷோர் நம்மால் தான் வரும். இது ரோஹித் சர்மா அவுட் பண்ணார்ல, அது போதும். 10 விக்கெட்டுக்கு சம்பந்தம் ரோஹித் சர்மா. நேற்று மேட்ச் வின்னிங் விக்கெட் அது. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ரவுண்ட் த விக்கெட், ரவுண்ட் ஆர்ம் ஆக்ஷன் டக்குன்னு உள்ளே வந்து செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் கூட பண்ண முடியல ரோஹித்தால். மெஸ்மரைஸ்ட் டீம், ஃபென்டாஸ்டிக். அது இப்போ ஹோம் கிரவுண்டு சாய் கிஷோரில் பார்த்து விளாடணும் நாளைக்கு. எனிவே, ராஷித் கான், சாய் கிஷோர். இங்கே பார்த்தீங்கன்னா போலிங் ஸ்பின்னர் அப்வியஸ்லி தீக்ஷனா அண்ட் ரவீந்திர ஜடேஜா. அண்ட் ஃபஸ்ட்டு மேட்ச் 2 பேருமே விக்கெட் எடுக்கல. தீக்ஷனாக்கு விக்கெட் இல்லை, ஜடேஜாவுக்கு விக்கெட் இல்லை ஆர்சிபிக்கு எதிராக. நேற்று ராஷித் கானுக்கு விக்கெட் இல்லை, பட் டைட்டாக வச்சுருந்தாரு நடுவில். ஏன்னா 160 சம்திங் தானே டிபெண்ட் பண்ணனால. அண்ட் இது ஃபாஸ்ட் பாலிங் ஸ்பின்னர். சரி, இப்போ ஃபாஸ்ட் பாலிங் வரும். முஸ்தபிசர் ரஹ்மான் 4 விக்கெட் எடுத்தார் ஃபஸ்ட்டு மேட்ச்சில். அண்ட் தீபக் சார் இருக்கார், அவர் ஒரு விக்கெட் எடுத்தார். துஷார் தேஷ்பாண்டே அவர் விக்கெட்டே கிடைக்கல. ஆனால் போன சீசன் நிறைய விக்கெட் எடுத்தது அவர் தான் சிஎஸ்கேக்கு. ஆமாம், ஃபாஸ்ட் பவுலிங்கில். ஸோ 5 பாலில் தான் யூஸ் பண்ணார் ருத்ராஜ் கைக்வாட் வித் தி ஹெல்ப் ஆஃப் தோனி, அப்படி சொல்லாமல். ரைட், இவங்க வந்து ராஷித் கான், சாய் கிஷோர் இல்லாமல் உமேஷ் யாதவ் 2 விக்கெட் எடுத்தார். மோஹித் சர்மா 2 விக்கெட் எடுத்தார். இவங்களாம் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், 5 ட்ராஃபிலாம் விளையாடிருக்காங்க கண்டினியூஸாக. அதனால தான் வென் இட் மேட்டர்டு நிறைய எக்ஸ்ட்ராஸும் கொடுக்காம லைன் அண்ட் லென்த்தோடு வச்சு விக்கெட் நேற்று எடுத்தாங்க, ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க மேட்ச்சு. ஹார்திக் பாண்டியா விளையாடவே இல்லை, டொமஸ்டிக் விளையாடல, இன்ஜுரினால 6 மாதமாச்சு. பேட்டை பிடிச்சி பாலை பிடிச்சி நீங்கள் என்ன தான் நெட்ஸில் விளையாண்டாலும் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நேற்று போலிங் போடும்போது பாருங்கள் 3 ஓவர் 30 ஸ்டார்டிங்கில். ஸோ இதுதான் நான் சொல்கிறேன், போலிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஸ்பென்சர் ஜான்சன் நேற்று போலிங் போட்டார், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பால். அவரும் 2 விக்கெட் எடுத்தார் நேற்று. அஸ்மத்துல்லா உமர் ஜாய் வெரி குட் ஆல்ரவுண்டர். நான் ஆப்ஷன் எடுத்தப்பே நான் சொன்னேன், ஆப்கானிஸ்தான் ஆல்ரவுண்டர், வேர்ல்டு கப்லேயும் நல்லா கலங்கினார் அவரும் 2 விக்கெட் எடுத்தார். நேற்று 6 பேர் விளையாடாங்க குஜராத்துக்கு, 6 போலர்ஸ். சிஎஸ்கே 5 போலர்ஸ் தான். எப்போவுமே 6வது போலர் தோனி எப்போவும் யூஸ் பண்ணுவார்னா 5 போலர் யாரும் அடி வந்தால் தான் 6வது போலருக்கு வரும். ஏன்னா அவர் யூஸ் பண்ணுமேன்றலாம் யூஸ் பண்ண மாட்டார் தோனி. கிட்டத்தட்ட அதே ஃபார்முலா தான் ருத்ராஜ் கைக்வாடும் ஃபாலோ பண்ணுவார். சொல்கிறேன், இப்போ நம்ம சப்போஸ் இந்த 5 பிளேயரில் யாருக்காவது ரன் ஜாஸ்தி விழுந்துச்சுன்னா அப்வியஸ்லி ஃபால் பேக்குக்கு இருக்குது பிளேயர்ஸு. ரைட், அதே மாதிரி 2 பேரோட ஃபால் பேக் போலர்ஸை பார்த்துருவோமா. குஜராத் டைட்டன்ஸுக்கு வந்து நூர் அஹமது இருக்கார், அவர் ஸ்பின்னர். ஜோஷ்வா லிட்டில் அனதர் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர். ஜெயந்த் யாதவ் ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர் இருக்கார். சந்தீப் வாரியா ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர். தமிழ்நாடு போலர் வர அவர். கார்த்திக் தியாகி அவர் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர். இந்த 5 பேர் அவங்களுக்கு. ஸோ டோட்டல் அவங்கள்ட்ட 11 போலர்ஸ் இருக்காங்க. ஆமாம், இந்த டோட்டல் ஸ்குவாடில் சொல்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு போலிங் இம்பார்ட்டன்ட்டுன்னு தெரிஞ்சிருக்கு கோச்சு மேனேஜ்மெண்ட்டுக்கெலாம். அதே மாதிரி நீங்கள் இங்கே சிஎஸ்கேக்கு வந்து அப்வியஸ்லி ஷார்துல் டாக்கூர், மொயின் அலி, மிச்சல் சாட்னர், பிரசாந்த் சோலாங்கி, முகேஷ் சௌத்ரி, சிமரன்ஜித் சிங், இந்த ஒரு 6 பேர் வரை இருக்காங்க. ஸோ சிஎஸ்கே கிட்ட 11 போலிங் ஆப்ஷன் இருக்குது. போலர்ஸ் வின் டோர்னமெண்ட். ரைட், நாளைக்கு அநேகமாக வின்னிங் டீமோட தான் போவாங்க. ஆல்தோ நிறைய பேர் சொல்கிறீங்க பத்தினா வந்துட்டார் சார்னு. வந்துட்டாலும் ஃபஸ்ட்டு 1-2 மேட்ச் விளையாட இருக்க மாட்டாங்க. ஏன்னா திடீர்னு ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்காரு. அப்போது இன்ஜுரியிலேருந்து திடீர்னு திடீர்னு இன்ஜுரி ஆச்சுன்னா இப்போ நல்லா தானே போயிட்டுருக்கு. வை ஃபிக்ஸ் இட் வென் இட் இஸ் நாட் ப்ரோக்கன். இந்த 5 போலர் நல்லா தான் போலிங் போட்டுட்டு இருந்தாங்க. அது தெரியும் மேனேஜ்மெண்ட்டுக்கு. அஃப்கோர்ஸ் தோனி அண்ட் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் தான் மெஜாரிட்டி ஆஃப் டெசிஷன் எடுப்பாங்க. ஈவன் தோ கெய்க்வாட் கேப்டன் இருந்தாலும் டீம் மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அண்ட் அந்த ஷமார் ஜோசப் விளையாட மாட்டார். ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் என் ப்ரிவியூலேயே சொல்லியிருந்தேன். நிறைய பேர் சொன்னீங்கல்ல சார் விளையாடுவார், வெரி குட் போலர் தான், இல்லைன்னு சொல்லலை. எடுத்தோன்னே வந்து பிக் ஸ்டேஜெல்லாம் இறக்க மாட்டாங்க புது போலரை. ட்ரைட் அண்ட் டெஸ்டட் தான் இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ பத்தினான இன்ஜுரியிலேருந்து வர்றதுனால இ மே நாட் பிளே. அப்படி விளையாண்டா ஒரு ஓவர்சீஸ் உட்காரணும். டேரல் மிச்சல், சச்சின் ரவீந்திரா, தீக்ஷனா அண்ட் முஸ்தபிசர் ரஹ்மான்ல எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. தீக்ஷனா உட்கார வச்சிங்கன்னா ஒரு ஸ்பின்னரோட மாட்டிப்போம். சிஎஸ்கே சென்னையில் மேட்ச் கோ வித் 3 ஸ்பின்னர்ஸ். மோட்டிவேட்டி 11 போலிங் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறேன், எந்த 5 போலர் விளையாடுவாங்க பிரைமரியிலே?
இன்னும் உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். ஒப்பீனியன் டிஃபர்ஸ் டெஃபினெட்லி இட் மேட்டர்ஸ். அப்டேட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி பிக்சர்லாம் வந்துச்சு. சிஎஸ்கே மேட்ச் பிக்சர் கம்ப்ளீட்டாக போட்டேன். அவங்களோட 14 மேட்சும் சென்னையில் எந்தெந்த மேட்ச் நடக்குன்னு. மும்பை இந்தியன்ஸ் கூட ஒரே ஒரு வாட்டி வராங்க. ஃபைனல் வேறு சென்னையில் தான் வச்சுருக்காங்க. குவாலிஃபயர் 2 ஃபைனல் மே 26 ஜோதியாக இருக்கும் அதெல்லாம். எனிவே அதில் போக அப்டேட் பண்ணிட்டு கிவ் யுவர் வேல்யூபிள் கமெண்ட். பொறுமை நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.